அப்புறம் என்ன, மைக்க பிடிச்சாச்சு, வெடியை கொளுத்தி போட்டுருவோமா? (1977) ஜூன் மாசம் நினைக்கிறேன். ஜூன் மாசத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரேடியோவில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாங்க. அதில் பேசும்போது சொன்னாங்க, பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சேன்னு எண்ணி எண்ணி கண்ணீர் வடிச்சேன். அன்னைக்கு அந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பிச்ச இயக்கம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னார். அதே மாதிரி 2017 அப்புறம் 2021 அப்புறம் தமிழ்நாட்டுடைய நிலைமையை பற்றி யோசிச்சு பார்த்த நம்ம தமிழக மக்கள் காமராஜர் அவர்கள் இருந்த இடத்தில், அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில், எம்ஜிஆர் அவர்கள் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சேன்னு தமிழக மக்கள் கண்ணீர் வடிச்சாங்க. இன்னைக்கு இந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பிச்ச இயக்கம் தான் தமிழக வெற்றிக்கழகம். இப்படியெல்லாம் நம்ம பேசுறதுனால கண்டிப்பா சில பேர் கொந்தளிப்பாங்க. அது பத்தில நம்ம கவலைப்படக்கூடாது. ஏன்னா கொந்தளிக்கிறது தான் அவங்களுக்கு வேலையே. புரிஞ்சுங்களா உங்களுக்கு?